Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஸ்டிச்சிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான எம்ப்ராய்டரி பண்ணலாம்ன்றது தான். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரிக், எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ், சிசர், பென்சில், எம்ப்ராய்டரி நீடில். இது வந்து நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற நீடில் இல்லை, எம்ப்ராய்டரிக்குன்னு தனியாக இருக்கிற நீடில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எம்ப்ராய்டரி பண்ண போகிறது வந்து ஒரு கூடு. இது பார்த்திங்கன்னா கூட்டிலேருந்து ஃப்ளவர்ஸ் வர செட்டப்பில் தான் இது வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நாங்கள் கூடு எம்ப்ராய்டரி பண்ண போகிறது வந்து ஆஷ் கலர் த்ரெட்டால். ஸோ இந்த த்ரெட்டில் ஃபஸ்ட் கார்னர் இல்லாமல் செகண்ட் கார்னரை நாங்கள் இழுத்தோம்னா ஸ்மூத்தாக எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் த்ரெட் வரும். இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி கூடு வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டில் வந்து 6 லேயர் இருக்கு. 6 லேயர் சேர்ந்து தான் இந்த த்ரெட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நாங்கள் ரெண்டாக பிரித்து, அதாவது 3 நாங்கள் எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா விளங்கும், அந்த சைடில் 3 இருக்கு, இங்கிட்டு 3 இருக்கு. ஸோ இப்போ 3 நாங்கள் பிரித்து தான் இன்றைக்கி நாங்கள் எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். இப்போ பிரிச்செடுத்த 3 லேயர் த்ரெட்டை வந்து நாங்கள் நீடிலில் போட்டு ஒரு சின்ன நொட்டொன்று போட்டுக்கொள்ள போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைடில் ஃபோட்டோலையும் காட்டிக்கிறோம். நீடிலில் கொண்டு வந்து நீடுள்ளுக்கால த்ரெட் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிளாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லணும்னா நாங்கள் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் சங்கிலி தையல். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சங்கிலி தையலை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் அந்த கூடு ஸ்டிச் பண்ணுற அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நீட்டில் கீழே குத்தி மேலே எடுத்து திருப்பி பக்கத்தில் குத்தணும். சிறிய இடைவெளி விட்டு இப்படி குத்தணும். இந்த மாதிரி திருப்பி சைடில் குத்தி இந்த மாதிரி குத்தணும். இது பார்த்திங்கன்னா சிறுநூலோட்டம் மாதிரி இருக்கும், ஆனால் அது இல்லை. சிறுநூலோட்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசம். இது மாதிரி ஃபுல் கூடையும் வந்து நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிடையாக வந்து 2 கோடு வரைஞ்சிருந்தோம். இப்போ அதை இன்னும் ஸ்டிச் பண்ணல, அதையும் ஸ்டிச் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அதையும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே அந்த திக் லேயர் மாதிரிக்கு அதை தான் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து ஸ்டிச் பண்ணுற அப்படின்னா அந்த 2 கோனரையும் வந்து நாங்கள் இணைக்கணும். இப்போ அந்த கோனரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கோனரில் முடிக்கணும். மேல் எடுத்துகிட்டு இப்படி நெருக்கமாக இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து ஈஸியாக சொல்கிறோன்னா இது வந்து அடைப்பு தையலில் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். நாங்கள் அடைப்பு தையலை யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும்.
இப்போ நாங்கள் இதையும் ஸ்டிச் பண்ணி முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடைப்பு தையலை வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணக்குள்ள ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நீட்டாக அழகாக வரும். இப்போ நாங்கள் வந்து ஃப்ளவர் செட்டப்பை வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் 5 இதழ் கொண்ட ஃப்ளவர்ஸ் தான் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரெட் அண்ட் பிங்க் கலந்த த்ரெட் தான். இப்போ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு எங்களுக்கு எங்கேயெல்லாம் தேவையோ அங்கேயெல்லாம் நாங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கொள்ளணும். வந்து ஸ்டிச் பண்ணுறதும் வந்து சங்கிலி தையலை யூஸ் பண்ணி தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பி இந்த மாதிரி உள்ள கலப்பு இந்த ஃபோட்டோவில் பார்த்தா விளங்கும். இப்படி த்ரெட்டை நீடில் உள்கால கொண்டு வந்து இந்த மாதிரி வந்த பிறகு அதுக்கு பக்கத்துலேயே நீடில் உள்ளுக்கு அனுப்பி இந்த மாதிரி பண்ணிக்கொள்ளலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நாங்கள் 5 இதழும் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ண போகிறது. நாங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தா விளங்கும் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குதுன்னு. அடுத்ததாக நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கொடி மாதிரி ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கும் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி ட்ரா பண்ணிக்கொள்ளணும். ட்ரா பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு நீட்டில் இந்த மாதிரி உள்ளுக்கு வெளியால் எடுத்து திருப்பி இந்த மாதிரி உள்ளுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியானது. எல்லாராலையும் இந்த மெத்தட் வந்து செய்யலும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா விளங்கும், என்னடா இது சின்ன பிள்ளை மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த கொடி மாதிரி இருக்கிறத. இப்போ நாங்கள் வந்து அதுக்கு லைட் பர்பிளை யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நோட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நோட் எப்படி போடுறோன்னா, இந்த மாதிரி நீடில் எடுத்து இந்த நீடில் த்ரெட்டை ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றி அதே இடத்துல திருப்பியும் குத்தணும். இப்போ உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் பார்த்தா விளங்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் உண்டு. இதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஞ்ச் நோட்ன்றது இந்த ஃப்ரெஞ்ச் நோட்டை யூஸ் பண்ணி இடைக்கிட நாங்கள் ஃபுல்லாக போட்டுக்கொள்ளணும். அந்த க்ரீன் அந்த லீவ்ஸ் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல மட்டும். ஸோ ஃப்ரெஞ்ச் நோட்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக அந்த நாங்கள் செஞ்ச ரெட் அண்ட் பிங்க் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து லீவ்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுவும் ரொம்பவே ஈஸியாக நாங்கள் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் வந்து சங்கிலி தையல் தான். இந்த மாதிரி ஆனால் சங்கிலி தையல் இது கொஞ்சம் நீட்டமாக வந்தால் லீவ்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான இடங்கள்லாம் இந்த லீவ்ஸை வந்து போட்டுக்கொள்ளணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பேசிக் ஸ்டிச்சிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒரு அழகான எம்ப்ராய்டரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.